Okay, welcome back to Reliance's course. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஸ்கண்டினியூட்டி. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது நெய்பர்ஹுட்னா என்ன, ரிலேட்டிவ் நெய்பர்ஹுட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ், எக்ஸ்னா என்னன்னா வேறு ஒன்றும் கிடையாது. எக்ஸை சென்டராக வச்சு ஏதோ ஒரு பால் போட்டிங்கன்னா அந்த ஓப்பன் பாலுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், இட்ஸ் கால்ட் த நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? ரிலேட்டிவ் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நெய்பர்ஹுட்லேருந்து யூ ஜஸ்ட் ரிமூவ் தட் பாயிண்ட், அந்த சென்டரை மாத்திரம் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் deleted neighborhood of x அப்படின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? ரைட். Now let me go to the definition of a limit of function. Limit of function and definition பார்க்கலாம். Let x and y be two metric spaces. Okay, suppose E is a subset of x and P is a limit point of E, f is a function from E to, we say that limit x approaches to P, f of x equals L, or f of x approaches to L as x approaches to P means எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இங்கே சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ முதல்ல அந்த எல்லுங்கிறது எதில் இருக்கணும்னா ஓயில் இருக்கணும். with the following property. For any epsilon positive, there exists delta positive such that 0 less than dx of x comma p less than delta and x belongs to E imply dy of f of x comma L could be less than epsilon. ஓகே, இப்போ பால் நோட்டேஷனில் இப்போ இதை எழுதணும் அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்? ஓகே, இப்போ பிஎஸ் சென்டராக வச்சு டெல்டா ரேடியஸில் இருக்கக்கூடிய பால் அதிலேருந்து எதை உருகினோம், பியை உருகினோம். பிகாஸ் டெலிட்டட் நெய்பர்ஹுட். ஓகே, இதுக்கு ஏன் 0 லெஸ் தென் கொடுத்துட்டேன் இல்லையா? அப்போ எக்ஸ் வந்து எப்போதுமே பியாக இருக்கவே முடியாது. ஓகே, ஏன்னா இப்போ 0வோட ஈக்குவலாக வந்ததுன்னா எக்ஸும் பியும் சேம். அப்போ 0வோட பெருசுன்னு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி டி ஆஃப் எக்ஸ் கம்மா பி வந்து 0வோட பெருசுன்னு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் வந்து பியாக இருக்கவே முடியாது. சரிங்களா? ஸோ இட் குட் பி டெலிட்டட் நெய்பர்ஹுட். இதை வந்து ஈயோட இன்டர்செக்ட் பண்ணதோட எஃப் இமேஜ் குட் பி கண்டைன்ட் இன் பால் வித் சென்டர் எல் அண்ட் ரேடியஸ் எப்சிலான். இந்த பாலுக்கு வந்து உள்ளது. சரிங்களா? Okay, let's look at this geometrical view. This is my x, this is my y, this is my e லிருந்து y க்கு போகிற ஃபங்க்ஷன் வந்து this is x, this is e, this is y. ஓகே, இதில் pங்கிறது என்ன பாயிண்ட் சொல்லியாச்சு, இப்போ லிமிட் பாயிண்ட் சொல்லியாச்சு. நம்ம பி லிமிட் பாயிண்ட்னா முதல்ல அது ஈல இருக்கலாம், எல்லாமே போகலாம். சரிங்களா? பட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் எந்த நெய்பர்ஹுட் போட்டிங்கனாலும் அந்த நெய்பர்ஹுட்டை வந்து ஈயை இன்டர்செக்ட் பண்ணணும். இன்டர்செக்ஷனில் பியை தவிர வேறு ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? பி இருந்ததுன்னா பியை தவிர வேறு ஏதோ ஒரு பாயிண்ட் அதில் இருக்கும். அப்போ இது வந்து எல், லெட் மீ கால் திஸ் இஸ் எல். அப்போ எல்லுக்கு நீங்கள் எந்த நெய்பர்ஹுட் போட்டிங்கனாலும் ஓகே, கரஸ்பாண்டிங்காக பிக்கு ஒரு டிலீட்டட் நெய்பர்ஹுட் கண்டுபிடிக்க முடியும்.
அந்த deleted neighborhood EU intersect ஆகக்கூடிய பாயிண்ட்ஸோட இமேஜஸ் வந்து எதுக்குள்ள வந்து விழுக போகுது, இதுக்குள்ள வந்து விழுக போகுது. சரிங்களா? ஓகே, விழுகிற மாதிரி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ ஒன்ஸ் அகேன் ஐ ஜஸ்ட் ரிப்பீட். அப்போ எல்லுக்கு நீங்கள் எந்த நெய்போர்ட் எடுத்துட்டிங்கனாலும் கரஸ்பாண்டிங்காக பிக்கு ஒரு டிலீட்டட் நெய்போர்ட் கண்டுபிடிக்க முடியும். அந்த டிலீட்டட் நெய்போர்ட்டும் EU இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸோட இமேஜஸ் எல்லாமே நம்ம எல்லாமே எதில் இருக்கணும், நம்ம எல்லுக்கு எந்த நெய்போர்ட் எடுத்துருக்கோமோ அதில் இருக்கணும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த ஐடியா. ஓகே, ரைட், ஆஃப் லிமிட். ஆல்சோ வி நோட்டிஸ் தட் முதல் விஷயம், இந்த பிங்கிற பாயிண்ட் ஈல இல்லை அப்படிங்கிறதுனால எஃப் ஆஃப் பி மேபி என்னென்னு டிஃபைன் ஆகாமல் கூட போகலாம். எஃப் ஆஃப் பினா என்னென்னு கூட நம்மளுக்கு தெரியாமல் போகலாம். சரிங்களா? ஏன்னா பிங்கிற பாயிண்ட் வந்து ஈல இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுனால எஃப் ஆஃப் பினா என்னென்னு கூட நம்மளுக்கு தெரியாமல் போகலாம். ஓகேங்களா? எஃப் ஆஃப் பி என்னென்னு எப்படின்னு கூட டிஃபைன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதை பற்றிலாம் நம்மளுக்கு எந்த கேரும் கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த டெஃபினேஷனை பொறுத்தவரையும் பியோட இமேஜஸ் பற்றி நம்ம கேர் பண்ணவே போகிறது கிடையாது. பட் நம்ம எதை மாத்திரம் தான் கேர் பண்ண போகிறோம், அந்த நெய்போர்ட்ஸோட இமேஜஸோட பிஹேவியரை தான் கேர் பண்ணுறோமே தவிர பியோட இமேஜஸை பற்றி நம்ம எந்த ஒரு கேருமே இதில் எடுத்துக்கிறது இல்லை. சரிங்களா? ரைட். ஓகே, நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் வந்து டிஸ்கண்டினியூட்டிஸ். இப்போது இன்னுமே நம்ம பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரியல் லைன்லேருந்து ரியல் லைனுக்கு மேப் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? இப்போது இதில் லிமிட் x approaches to p f of x equals L. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, this is one of my real axis, this is one of my real line. இப்போ இதில் வந்து p இருக்கு, அதே மாதிரி இதில் L இருக்கு. நீங்கள் Lக்கு எந்த நெய்போர்ட் எடுத்தீங்கனாலும் கரஸ்பாண்டிங்காக pக்கு என்னால் ஒரு டிலீட்டட் நெய்போர்ட் கண்டுபிடிக்க முடியணும். ஓகே, அந்த பி டிலீட்டட் நெய்போர்ட்னா அந்த பதில் வந்து பிஎம் மாத்திரம் விட்டுரும். இதோட என்டையர் இமேஜ் வந்து இதுக்குள்ளே போய் விழுந்துடும். சரிங்களா? ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிக்கு நியராக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸோட இமேஜஸோட பிஹேவியரை தான் இங்கே பார்க்குறோம். பிக்கு நியராக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸோட இமேஜஸோட பிஹேவியரை தான் நம்ம பார்க்குறோம். அந்த நியராக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மேபி அது லெஃப்ட்லையும் இருக்கலாம், இல்லை ரைட்லையும் இருக்கலாம். பிக்கு லெஃப்ட்லையும் வரலாம், அதே மாதிரி அது பிக்கு ரைட்லையும் இருக்கலாம். சரிங்களா? அப்போ பிக்கு ரைட்டில் உள்ள பாயிண்ட்ஸோட இமேஜஸோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அதே மாதிரி பிக்கு லெஃப்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸோட இமேஜஸோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஷின்ஸ் வரும் இல்லையா? ஓகே, திஸ் கொஷின்ஸ் லீட்ஸ் அ நியூ கான்செப்ட் கால்டு ரைட் அண்ட் லெஃப்ட் லிமிட். ஓகே, இப்போ இந்த கொஷின்ஸ்லேருந்து நம்மளுக்கு புது கான்செப்ட் ஒன்று உருவாக்குறோம். அந்த கான்செப்ட் பேர் தான் என்ன சொல்ல போகிறோம், லெஃப்ட் லிமிட்னா என்ன, ரைட் லிமிட்னா. அதாவது பிக்கு லெஃப்ட் சைடில் உள்ள பாயிண்ட்ஸ், இப்போ நியராக இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் உள்ள பாயிண்ட்ஸோட இமேஜஸோட பிஹேவியர், அண்ட் பிக்கு ரைட் சைடில் உள்ள நியராக இருக்கக்கூடிய ரைட் சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸோட பிஹேவியர், அதை பற்றி பார்க்க போகிறது தான் லெஃப்ட் லிமிட் அண்ட் ரைட் லிமிட். சரி, ஓகே, இப்போ லெஃப்ட் லிமிட்னா என்ன, ரைட் லிமிட்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, லெட் A is a subset of R and F is a function from A to R. Okay, now first one, right hand limit. அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். If C belongs to R is the limit point of A intersection C, infinite interval அந்த செட்டுக்கு வந்து C வந்து லிமிட் பாயிண்டாக இருந்தது அப்படின்னா then we say that L belongs to R is a right hand limit
of f at c, and we write இத நோட்டேஷன்ல எப்படி எழுதுவோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா limit x approaches to c plus f of x equals L or f of c plus equals L எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். If given epsilon positive, there exists delta positive such that c less than x less than c plus delta, comma x belongs to a, imply f of x minus capital L whose modulus, that means distance between f of x and L could be less than epsilon. So that is this is my real line, this is my real line, this is my L with the this is L minus epsilon, this is L plus epsilon, this is my C. அப்போ இந்த இன்டர்வல் என்ன வருது? அப்போ c to c plus delta. Okay, this is an interval. அப்போ எல்லாமே பாயிண்ட்ஸ் வந்து c க்கு ரைட் சைடில் தான் எடுக்கிறேன். ஸோ அதோட இமேஜஸ் வந்து எதுக்குள்ளே வந்து விழுந்துச்சுன்னா இதுக்குள்ளே வந்து விழுந்தது அப்படின்னா we call that L is a right limit of f at c அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட் லிமிட் or ரைட் ஹேண்ட் லிமிட் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் of c. ஓகே, ஸோ இதில் எல்லா பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா சிக்கு ரைட் சைடில் இருக்குது. ஸோ we are approaching c from the right. ஓகே, சியை வந்து ரைட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுறோம். ஓகே, ரைட். இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், if c belongs to R is a limit point of a intersection minus infinite comma c. Okay, then we say that L belongs to R is left hand limit of f at c, and we write இந்த நோட்டேஷனில் எப்படி எழுத போகிறோம்? limit x approaches to c minus f of x equals L or f of c minus equals L if for any epsilon positive there exists delta such that c minus delta less than x less than c comma x belongs to a, imply so distance between f of x comma L could be less than epsilon. Okay, this is a left limit. அப்போ left limit னா என்ன பண்ண போறீங்க? அந்த c க்கு left side ல இருந்து நம்ம approach பண்ண போறோம். This is c minus delta, this is c plus delta c. அப்போ என்ன ஆகும்? you are just approaching from the left side. இப்போ இது வந்து எதில் வரணும்? L minus epsilon comma L plus epsilon interval அதோட images வந்து வரும். Okay, right, this is the left hand limit. Okay, இப்போ limit exist ஆகணும் அப்படின்னா என்னங்கிறத பற்றி இங்கே சொல்ல போகிறேன். I'm not going to prove this results. இந்த results நான் prove பண்ண போகிறதில்ல. I just state the results. Okay, these are the results. Number 1, limit x approaches to c f of x equals L ன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா if and only if limit x approaches to c plus right limit exist ஆகணும், அதுவும் L ன்னு வரணும், அதே மாதிரி அதோட left லிமிட்டும் exist ஆகணும்,
அதுவும் என்ன வரணும், எல்லுன்னு வரணும். சரிங்களா? லெஃப்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகணும், ரைட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகணும், அது ரெண்டும் ஈக்குவலாகவும் இருக்கணும். அது எல்லுன்னு வந்துச்சுன்னா லிமிட் எக்ஸிஸ்ட், அந்த லிமிட் வந்து எல்லுன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ரைட். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ரிசல்ட். ரிசல்ட் நம்பர் 2, ஐ எம் நாட் கோயிங் டு ப்ரூவ் திஸ். எந்த ரிசல்ட்டுமே நான் ப்ரூவ் பண்ண போகிறதில்ல, பட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம்? லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா என்ன அர்த்தம்? எக்ஸிஸ்ட்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வரலாம்? பாசிபிலிட்டி நம்பர் 1, ஒன்று லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாமல் போகலாம், ஒன்று லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாமல் போகலாம், இல்லைன்னா ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாமல் போகலாம், இல்லைன்னா ரெண்டும் எக்ஸிஸ்ட் ஆகி என்ன பண்ணாமல் வரலாம், ஈக்குவலாக இல்லாமல் போகலாம். ஓகே, ரெண்டும் எக்ஸிஸ்ட் ஆகி ஈக்குவலாக வரல அப்படின்னாலும் திஸ் இஸ் ஹேப்பன் ஆகாது. ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம அந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ கண்டினியூஸ் கான்செப்ட்க்கு வரலாம். இப்போ கண்டினியூஸையும் இப்போ லிமிட் கான்செப்டையும் இப்போ சொல்லுவோம். இப்போ கண்டினியூட்டிக்கும் லிமிட் கான்செப்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லுக் அட் திஸ் டெஃபினிஷனை பார்த்தீங்கன்னா சியை வந்து நான் என்ன பண்ண மாட்டேன், லிமிட் கான்செப்டில் இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டேன். அதுக்கு வந்து டிலீட்டட் நெய்பர்ஹுட் தான் பார்ப்பேன். பட் கண்டினியூட்டியில் அதோட நெய்பர்ஹுட்டே பார்ப்பேன். சரிங்களா? பட் நம்ம எல்லுங்கிறது இங்கே என்ன வரணும், எஃப் ஆஃப் சினே வரணும். எல்லுங்கிறது என்ன வரணும், எஃப் ஆஃப் சினே வரணும். அப்போது ஓகே, திஸ் இஸ் நம்பர் 3. எஃப் இஸ் கண்டினியூவஸ் at C ல கண்டினியூஸாக வரணும்னா if and only if, அப்போ அந்த லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் அப்போ குட் பி என்னன்னே வரணும், எஃப் ஆஃப் சினே வரணும். ஓகே, அப்போது அது டிஸ்கண்டினியூட்டினா, அப்போ டிஸ்கண்டினியூஸ்னா என்ன, கண்டினியூஸ் ஆகலை அப்படின்னா அது டிஸ்கண்டினியூஸ். கண்டினியூஸ் ஆகலைன்னா அதை என்ன சொல்ல போகிறோம், இட்ஸ் கால்ட் தி டிஸ்கண்டினியூஸ். அப்போ எஃப் இஸ் டிஸ்கண்டினியூஸ் at C னா அப்போ என்ன அர்த்தம், அப்போ ஒன்று என்னென்ன பாசிபிலிட்டி, மொத்தம் 4 பாசிபிலிட்டிஸ். முதல்ல லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு சி ப்ளஸ் அதே மாதிரி லிமிட் ஏதாவது ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகாமல் போகலாம், சி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். தட் மீன்ஸ் ரைட் லிமிட்டோ அல்லது லெஃப்ட் லிமிட்டோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆகாமல் போகலாம். அப்படின்னாலும் டிஸ்கன்டினியூட்டி வந்துடும். இல்லை ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகி exist பட் நாட் ஈக்குவல் பாசிபிலிட்டி இருக்கும் இல்லையா, ரெண்டு ஈக்குவலாக இல்லாமல் போகலாம். ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகி நாட் ஈக்குவலாக போகலாம். மூணாவது வாய்ப்பு என்ன சான்ஸ் இருக்குது, ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகி ஈக்குவலாக வந்து பட் அது வந்து என்னென்னு வராது, எஃப் ஆஃப் சின்னு வராமல் போகலாம். ஸோ மொத்தம் 3 பாசிபிலிட்டிஸ். ஓகே, ஒன்று அது ரெண்டுமே லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ஏதாவது ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகாமல் போகலாம், இல்லை ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகி ரெண்டு ஈக்குவலாக இல்லாமல் போகலாம். இன்னொரு விதத்தில் லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி ஈக்குவலாக வந்து அது வந்து எஃப் ஆஃப் சியாக வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? இப்போது டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் காயின்னா என்ன, செகண்ட் காயின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில எக்ஸாம்பிள் மாத்திரம் கொடுத்துட்டு ஸ்டாப். ஓகே, முதல்ல டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் அப்படின்னா என்ன சொல்லுங்க, அந்த ரெண்டு லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆனால் ஃபர்ஸ்ட் கைண்ட் அது ஈக்குவலாக இல்லை, ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவலாக இல்லாமல் போகுது, டசன்ட் மேட்டர். அந்த ரைட் லிமிட்டும் லெஃப்ட் லிமிட்டும் அந்த ஒரு பாயிண்டில் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த பாயிண்டில் டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, okay, this is a definition.
let C be a point of discontinuity. The point discontinuity ஆகுது. அப்போ வந்து point of discontinuity for f of x full stop. C is said to be a point of discontinuity of the first kind a point of discontinuity of first kind if limit, that means right limit and left limit both are exist. ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படின்னா they are discontinuity of first kind அப்படின்னு சொல்லிக்க போறோம். சரிங்களா? இதே இது அது ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியும், ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதுக்கு பேர் discontinuity of second kind. Otherwise it's called the discontinuity of second kind. Okay? Otherwise C is said to be a point of discontinuity of second kind. Okay, let's discuss with one example. Let us consider this function. அதோட graph மாத்திரம் வரையறேன். Okay, this is 0, this is 1, this is 2, this is 3. அப்போ 0 to 1 வரையும் அது வந்து இப்படி வருது. At 1 to 2, at 2 to 3. Okay, right. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தோட்டே தெரியுது. இப்போ இதுவரையும் எந்த ஒரு பிரேக்குமே இல்லாமல் கிராஃப் வரைஞ்சலாம். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு ஜம்ப் ஆகி இங்கே வருது. அப்போ திருப்பி ஒரு ஜம்ப் போட்டு இங்கே வருது. அப்போ எந்தெந்த பாயிண்டில் டிஸ்கன்டினியூட்டி, 1ங்கிற பாயிண்டில் அது டிஸ்கன்டினியூஸ் ஆகுது. ஓகே, 2ங்கிறதுல டிஸ்கன்டினியூட்டி. ஓகே, அப்போ 1ல் டிஸ்கன்டினியூட்டி இருக்குது, 2ல் டிஸ்கன்டினியூட்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1ஓட இப்போ ரைட் லிமிட் அப்ரோச் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரைட் சைட்லேருந்து நான் 1 நோக்கி அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா இப்போ அதோட வேல்யூ தட் we call this 1, this is 2, this is 3. அப்போது என்ன போகுது, f of 1 plus is 2, ரைட். இதே மாதிரி f of 1 minus, அப்போ லெஃப்ட் சைடில் அப்ரோச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதோட இமேஜஸ் ஃபுல்லாக இதானே வரப்போகுது. அப்போ என்ன வரப்போகுது, 1 1 1 வரப்போகுது. therefore it's 1. so both are exist but both are not equal. therefore 1ங்கிற பாயிண்ட் is the discontinuity of first kind அப்படின்னு சொல்லிக்கலாம். okay, இதே மாதிரி you just look at this function sin 1 by x. f of x equals sin 1 by x if x not equal to 0, 0 if x is 0. இந்த ஃபங்க்ஷன் எடுத்துட்டிங்கன்னா f of 0 ப்ளஸும் எக்ஸிஸ்ட் ஆகாது, f of 0 மைனஸும் எக்ஸிஸ்ட் ஆகாது. both or does not exist. அப்போது இது வந்து 0ல் is a discontinuity of second kind அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, I'll stop here.